Hello everyone, so welcome to KR Logic. So நான் உங்கள் மணி. மக்களே நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து இந்த இன்சூரன்ஸ் அவேர்னஸ் அப்படின்றது வந்து டாபிக் வைஸ் கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ அதே தொடர்ந்து இன்னைக்கு வந்து பார்ட் 3 வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ பார்ட் 3ல நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை பத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். பட் ஆனால் அதில் வந்து மெயின் பார்ட் வந்து எது அப்படின்னா நம்ம இந்தியாவில் இந்த இன்சூரன்ஸாக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும், இப்படி நிறைய செக்டார்ஸ் வந்து வந்துருச்சு. இந்த எல்லா செக்டாரும் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்றதா. அதாவது ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பண புழக்கங்களை விடுறது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு பணம் கிடைக்கிறத வச்சு நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது வாங்குறதா இருக்கட்டும், வாங்கினவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு இன்னொருத்தனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான், இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். இப்படி வந்து ஒரு பணம் வந்து சர்க்குலேஷன் ஆகுறதுக்கு பேரு தான் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட். புரியுதா? பணம் எப்படி இருக்கணும், இப்படி சுத்தி 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 வந்துகிட்டே இருக்கும், என்கிட்ட இருந்து உங்ககிட்ட போகும். அதான் சொல்லுவாங்கல்ல, பணம் வந்து 10 அடி பாயும். பணம் வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து இருக்காது, அது வந்து காத்து மாதிரி இங்க போவோம் அங்க போவோம் அப்படி சொல்லுவாங்களா. அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பணம் வந்து புழங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை வந்து 2 டேர்மா வந்து பிரிப்பாங்க. ஒன்னு என்னது அப்படின்னா லாங் டேர்ம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து பிரியாணி சாப்பிட போறோம் அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம். இதுவே நான் பிரியாணி கடையை வைக்க போறேன் அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அதுல படி பார்க்கும்போது இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்றதுக்கு நம்ம வந்துருவோம். ஸோ இந்தியானாலே நம்ம எங்க வந்துடும், ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்றதுக்கு வந்துடும். அப்ப இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா இப்பதான் நான் சொல்லி வாய கூட முடியல, என்ன சொன்னேன், ஒரு அமௌண்ட் வந்து ஃப்ளோ ஆகுறது. அப்ப என்னன்னா மணியோட ஒரு ஃப்ளோ தான். இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற இந்த அமௌண்ட் நாளைக்கு உங்ககிட்ட வரும், உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து இன்னொருத்தட்ட போகும். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரா இருப்பான், பணத்தை அடிக்கிற இந்த ஆர்பிஐ இருப்பான், கவர்மெண்ட் அதை இஷ்யூ பண்ற கவர்மெண்டா இருப்பான். அப்ப நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா பணம் எப்படி சார் இப்ப என்கிட்ட இருந்து உங்ககிட்ட போகுது, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்கிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் உங்ககிட்ட இல்ல. கரெக்டா புரியுதா? என்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் உங்ககிட்ட வந்து இல்ல. அப்ப பணம் எப்பயுமே எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னா பணம் வந்து காத்து மாதிரி. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்ப எப்படின்னா இப்ப பணம் வந்து ஒரு காத்து மாதிரி. அதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ளஸ் செக்டார்ல இருந்து ஒரு டிஃபிசிட் செக்டார் வரையா தான் பணம் வந்து போகும். பணம் எப்படி ஃப்ளோ ஆகுது, ஒரு சர்ப்ளஸ் செக்டார்ல இருந்து டிஃபிசிட் செக்டார் வழியா தான் பணம் வந்து ஃப்ளோ ஆகும். அப்ப சர்ப்ளஸ் செக்டார்னா என்ன அப்படின்னா லைக் காத்து தான். காத்து என்ன பண்ணும், ஒரு அழுத்தமான காற்று அழுத்தமான பகுதியில இருந்து இப்படி இருந்து சர்ன்னு என்ன பண்ணும், காத்து அழுத்தம் குறைந்த பகுதியை நோக்கி பாயும். அப்ப பணம் எங்க எக்ஸஸா இருக்கும். அப்ப சர்ப்ளஸ்னா இந்த ஒரு வார்த்தையை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சர்ப்ளஸ்னா என்னது, எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட். ஓகே, எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு ஃபுட் கம்பெனி வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 10 ரூபாய் அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்றேன், 200 ஃபுட்டை வந்து விற்கிறேன். எனக்கு வித்துருச்சு. இப்ப எனக்கு எவ்வளவு லாபம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா இப்ப வந்து நான் எதிர்பார்த்தது வந்து எனக்கு 200 கோடி ரூபாய் லாபம். ஆனா என்ன பண்ணுது, எனக்கு வந்து 210 கோடி ரூபாய் லாபம் வந்து வருதுல. அப்போ 10 கோடி எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வருது. அப்ப அந்த 10 கோடியை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 கோடி எனக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. 180 தான் வச்சு வித்தாலே, 180 ஃபிஷ்ஷை வித்தாலே எனக்கு வந்து 200 கோடி ரூபாயில இருந்து 210 கோடி ரூபாய் லாபம் வந்துருச்சு. அப்ப மிச்சம் இருக்கிறத வச்சும் நான் என்ன பண்ணலாம், இன்னும் நிறைய லாபங்கள் ஈட்டலாம். அப்ப நம்மகிட்ட இருக்கிறத தாண்டி எக்ஸஸான ஒரு அமௌண்ட் பேர் தான் என்ன சொல்றாங்க, சர்ப்ளஸ்ன்னு சொல்றாங்க. இதுவே டிஃப்ளஸ் அப்படின்னா இப்ப நம்ம இந்தியனுக்கு வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கட்டடம் கட்டுறது, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டுக்காக, ஓகேவா, அப்படி இல்லைன்னா ஆவாஸ் யோஜனா வச்சுக்கோங்க, வீட்டு வசதி திட்டத்துக்கு, ஓகேவா. இப்ப வீடு கட்டி தரதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2019ல ஒரு 200 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. சரிங்களா, 2019ல. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 2019 என்ன ஆயிடுச்சு, கொரோனா வந்துருச்சு. அப்ப என்ன ஆயிடுதுன்னா இப்ப பாத்தீங்கன்னா சிமெண்டோட ரேட்ல இருந்து எல்லாத்தோட ரேட்டும் வந்து டபுள் மடங்கு கூடிருச்சு. அப்ப இந்த 200 கோடி ரூபாய் அப்படின்றது இப்ப எவ்வளவா இருந்திருக்கும், 400 கோடி ரூபாய் நமக்கு வந்து தேவைப்படும். அப்ப இங்க என்ன பண்ணுது, பணத்தோட மதிப்பு அதிகமாயிருச்சு. அப்ப அங்க பணத்தோட தேவை வந்து இருக்கு. அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா டெபிசிட் செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது தேவையை விட கம்மியா இருக்கிறது, நமக்கு தேவையான அமௌண்ட்டை விட கம்மியான அமௌண்ட் வந்து வரதுக்கு பேர் தான் வந்து டெபிசிட் செக்டார் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப ஃபினான்ஷியல் மார்க்கெட்னாலே 2 விஷயம் தான், சர்ப்ளஸ், டெபிசிட். சர்ப்ளஸ்னா என்னது, எக்ஸஸ். டெபிசிட்னா என்னது, லோ ஆஃப் அமௌண்ட். இப்போ அடுத்து இது வரைக்கும் உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸஸா இருக்க பார்ட்டை ஃபுல்லா நான் அழிச்சிடறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எழுதி இன்னைக்கு வந்து நல்லா டீப்பா வந்து நான் சொல்லித்தரேன். அப்பதான் உங்களுக்கு நல்லா வந்து புரியும். சரியா? இப்ப நான் இந்த பார்ட் வரைக்கும் அழிச்சிடுறேன். ஏன்னா சர்ப்ளஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, டிப்ளஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, டெபிசிட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு.
இப்போ ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னாலே ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை ரெண்டு டைப்பாக வந்து பிரிப்பாங்க. இதனுடைய டைப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று என்ன சொல்றான் அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்லுவான், இன்னொன்று என்ன சொல்லுவான் மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் கேபிட்டல்? ஒரு கேப்டன் வச்சுக்கோங்களேன். ஒரு கேப்டன்னா என்ன பண்ணுவாரு, டக்குன்னு ஒரு ஆளை கேப்டனா மாத்திடுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட மை ஃபேவரட் வச்சுக்கோங்க, இந்த எல்லாருக்குமே ஃபேவரட்டான டோனி. டோனி வந்து உள்ள கிரிக்கெட் விளையாட உடனேயுமே என்ன பண்ணிட்டாங்க, டோனியை கேப்டன் ஆகிட்டாங்களா? விராட்டை உடனே கேப்டன் ஆக்குனாங்களா? ஆக்க மாட்டாங்க. அப்ப என்னன்னா நீங்க கேப்டன் ஆகணும்னா என்னன்னா ஒரு லாங் டேர்மா விளையாண்டு இருக்கணும், அல்லது ஒரு ஒரு மீடியம் ஆஃப் டைம்ல வந்து அவங்க வந்து விளையாண்டு இருக்கணும். அப்ப அவங்களுடைய கேபபிள் எப்ப நமக்கு தெரியும், அவங்க எவ்வளவு நாள் விளையாண்டுருக்காங்க அப்படின்றத வச்சுதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப கொஞ்சமாச்சும் ஒரு ஒரு 4 வருஷம், ஒரு 8 வருஷம் இந்த மாதிரியாவது அவங்க விளையாண்டா மட்டும்தான் அவங்க வந்து கேப்டனாவே மாறுறாங்க. அது மாதிரிதான் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்றது. இது யாருக்கு இடையில வந்து பிசினஸ் வந்து சேல் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் அண்ட் லாங் டேர்ம் வந்து யாரெல்லாம் வந்து பிசினஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுது அப்படின்னா சேவிங்ஸ் அப்படின்றது வந்து பண்ணிட்டு இருக்கு. புரியுது? நல்லா கேப்டன் அப்படின்னாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டோனி அப்படின்றவர் உடனே கேப்டன் ஆகல, ஓகேவா? ஸோ அவர் கொஞ்ச நாள் ப்ராக்ரஸ் வந்து பண்ணனாலதான் அவரால் கேப்டன் ஆக முடிஞ்சுச்சு. அப்போ அதை வந்து ரெண்டு பார்ட்டா வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்டாக் மார்க்கெட், எடுக்கிறது பாண்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இன்னைக்கு இருக்கிற ஷேர் மார்க்கெட்ல இருந்து எல்லாமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றத பத்தி நான் செப்பரேட்டா ஒரு வீடியோவே போடுறேன். இன்னும் என்ன டெப்த்தாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாண்டுனா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து கிரீன் பாண்டு, சோஷியல் பாண்டு, சொசைட்டி பாண்டு, மணி பாண்டுல இருந்து எல்லா பாண்டும் இருக்கு. ஒரு என்ன சொல்ல அப்படின்னா இத்தனை நாள் வரை நீ எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் இதுல இந்த கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்றதுல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா நீங்க விற்கக்கூடிய ஷேர்ஸ், அப்படி இல்லைன்னா நீங்க வாங்கக்கூடிய ஷேர், அப்புறம் நீங்க இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்டு, சரி, அப்புறம் நீங்க வாங்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு, அடுத்து கவர்மெண்ட் சேல் பண்ற செக்யூரிட்டி, இது எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்றதுக்குள்ள வந்துருது. இப்போ உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்றது இது நார்மலா எதெல்லாம் வந்து இதனுடைய ஃபங்க்ஷனை வந்து வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டால தான் நீங்க வாங்கக்கூடிய பொருளோட பிரைஸை வந்து டிட்டர்மைன் பண்றாங்க. நீங்க என்னென்ன பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருளோட பிரைஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து எவ்வளவு ஃபண்டு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும், அந்த ஃபண்டோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையுமே எதுதான் சொல்லுது, இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் தான் சொல்லுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிஸ்க் ஷேரிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க் ஷேரிங்ஸ் இது எல்லாத்தையுமே யாரு தான் சொல்றா அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்றவங்க தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு ஈஸியான அசஸ் வந்து வச்சுக்கணும்ல, அதுவும் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலம் தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன வரோம் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட டைப் வரும். ஸோ அதில் தான் நமக்கு கேபிட்டல் மார்க்கெட்னா மீடியம்லாம். ஸோ அதில் ஸ்டாக் மார்க்கெட், பாண்ட் மார்க்கெட் இருக்கு. அதில் ஷேரு, பாண்டு, மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்றது இன்க்ளூட் ஆகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுல முக்கியமானது என்ன, காசு. அந்த காசை பத்தி படிக்கிறது தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மணி மார்க்கெட் அப்படின்றது, ஓகேவா? ஸோ அதை பத்தி நம்ம செப்பரேட்டா சொல்றேன். இப்போ இந்த கேபிட்டல் மார்க்கெட்ல இன்னொரு ஆள் இருக்கான். என்னது அப்படின்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை ரெண்டு பார்ட்டா வந்து பிரிக்கிறான். அது என்ன அப்படின்னா பிரைமரி மார்க்கெட், அதுக்கப்புறம் செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஸோ என்னவா பிரிக்கிறாங்க, இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை செகண்டரி மார்க்கெட், பிரைமரி மார்க்கெட்னு பிரிக்கிறாங்க. உங்களுக்கே கொஞ்சம் வந்து திங்க் பண்ணி பாருங்க. பிரைமரினா என்னது, நம்ம எடுத்தோனையுமே பிரைமரி ஸ்கூல் படிக்காம செகண்டரி ஸ்கூல் போக முடியுமா? முடியாது. அப்ப இனிஷியலா என்னை ஒருத்தன் வந்து ஆஃபர் பண்ணுவோம், நான் படிக்கணும் அப்படின்னு நான் எப்ப எனக்கு ஆர்வம் வரும், அந்த பிரைமரி ஸ்கூல்ல போய் ஆ ஆ இ இ அப்படி நான் படிச்சாதானே அதுக்கப்புறம் ஏபிசிடி அப்படி கூட்டு எழுத்து பெருக்கெழுத்து எல்லா இடத்துலையும் நான் படிக்க முடியும், கரெக்டா? ஸோ அது மாதிரிதான் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பாத்வே கொடுக்கணும். நிறைய பாத்வேஸை வந்து எனக்கு வந்து உருவாக்கி கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பார்ட்னர்ஸ், எனக்கு இன்னொரு கிளைகள், எனக்கு நான் எவ்வளவு தூரம் வந்து நான் ஆஃபர் பண்றேன், எவ்வளவு தூரம் வந்து நான் வந்து உழைக்கணும், இன்னும் எனக்கு என்னென்னலாம் தேவை, அது எல்லாத்தையுமே யார் உருவாக்கி கொடுக்குறா, இந்த பிரைமரி மார்க்கெட் உருவாக்கி கொடுக்குறான். அப்போ பிரைமரி மார்க்கெட்ல உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் பார்ட்னர்ஷிப் வந்து கிடைக்கும், மியூச்சுவல் ஃபண்ட் கிடைக்கும், மர்ச்சன்ட் பேங்க்ஸ் வந்து கிடைக்கும், அதுக்கப்புறம் நான் ரெசிடென்ட்ஸ் இந்தியன்ஸ் வந்து இருப்பாங்க, என்ஆர்ஐ, அவங்களுடைய கார்பரேட் பாடிஸ் வந்து உங்களோட இருக்கும். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், அப்புறம் பப்ளிக்கு நிறைய ஆஃபர் வந்து கொடுக்கலாம், அப்புறம் வந்து பவுன்ஸ் இஷ்யூ பண்ணலாம், நிறைய பவுன்ஸ். இது ஃபுல்லாமே யார் வந்து கொடுக்குறா, பிரைமரி. அப்ப ஃபாரின் பார்ட்னர்ஷிப், மியூச்சுவல் ஃபண்ட், மர்ச்சன்ட் பேங்க், அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஃபாரின் பவுன்ஸ், அப்புறம் என்ஆர்ஐஸ் ஓட இன்கம், அடுத்து எம்ப்ளாயிஸ், அடுத்து வந்து ஆஃபர் த பப்ளிக்ஸ் ஆஃபரிங், இது எல்லாமே எங்க சாரும் பிரைமரி மார்க்கெட் அப்படின்றதுல வந்து சாருது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரைமரி மார்க்கெட் அப்படின்றது முடிஞ்சு. இப்போ பிரைமரி மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ செகண்டரி மார்க்கெட்னா என்ன,
இப்போ நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டேன். 10,000 ரூபாய் பொருளை நான் அப்படியே வச்சிருப்பேன். நான் என்ன பண்ணுவேன், அது இன்னும் லாபத்துக்கு விற்கணும், இன்னும் எப்படி அதுல இருந்து லாபத்தை ஈட்டணும் அப்படின்னு யோசிக்கிறேன். அதான் செகண்டரி மார்க்கெட். சிம்பிள் விஷயம், புரியுதா? நான் வாங்கின பொருளா எப்படி நான் வந்து லாபம் ஈட்ட போறேன் அப்படின்றதான். இப்ப இது ஒரு கம்பெனியா எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஆஃபர் கம்பெனியா எடுத்துக்கோங்க. இந்த கம்பெனிகிட்ட இருந்து நல்லா கவனிங்க. இந்த கம்பெனிகிட்ட இருந்து நான் பாண்ட் வாங்குறேன். அந்த கம்பெனிக்கு நான் ஏதோ ஒன்று செலுத்துறேன், ஒரு பிரீமியம் வந்து செலுத்துறேன். அதுதான் இன்வெஸ்டர் ஏ பண்றது. அப்ப ஒரு கம்பெனிகிட்ட இருந்து நீங்க டைரக்டா வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதான் வந்து பிரைமரி மார்க்கெட். இப்ப நான் என்ன பண்றேன், அதை இன்னொருத்தனுக்கு விற்கிறேன். நான் வாங்கி இன்னொருத்தனுக்கு கொடுக்குறேன். அவன்கிட்ட இருந்து ஷேரை நான் வாங்கி அதுல பாதி ஷேரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட இதுக்கு கொடுக்குறேன். என்னோட நான் வாங்கின எந்த கம்பெனியோ அதுக்கு கொடுக்குறேன். அதுக்கு பேர் தான் செகண்டரி மார்க்கெட். புரியுதா? அப்ப செகண்டரி மார்க்கெட்டை ரெண்டு விஷயமா பிரிக்கலாம். ஓவர் த கவுண்டர், அதாவது ஓடிசி மார்க்கெட் அப்படிவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓடிசி மார்க்கெட்னா என்னது? ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். அடுத்து த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் மார்க்கெட் அப்படின்னு ரெண்டு பார்ட்டா எதை பிரிக்கிறாங்க? செகண்டரி மார்க்கெட்டை வந்து பிரிக்கிறாங்க. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓவர் த கவுண்ட் மார்க்கெட், அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் த ட்ரேட் மார்க்கெட் அப்படின்றாங்க. இப்போ இதுல என்ன சார் நடக்குது? ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்னா என்ன சார், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் மார்க்கெட்னா என்ன சார் அப்படின்னா நல்லா கவனிங்க. நான் ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஏன்னா இப்போ ஒரே ஒரு நிமிஷம். இப்போ இந்த ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்னா என்னது? ஓவர் ஏதோ ஒரு விஷயத்து மூலம் நான் வந்து உங்களை என்ன பண்றேன் அப்படின்னா கம்யூனிகேட் பண்றேன். இப்போ ஓவரா இல்லைன்னா இந்த ஒரு வார்த்தை இருக்கு, ஓவரா எக்ஸைட் ஆகுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கேன். நான் இதை கொஞ்சம் அழிச்சிடவா, இதை நான் கொஞ்சம் ரப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை கொஞ்சம் ரப் பண்ணுறேன். இங்கே நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் அப்படின்றது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே என்னுடைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அவங்கள நான் ஒரு பில்டப் பண்ணி என்கிட்ட இருக்கிற ஒரு இன்சூரன்ஸோட ஒரு ப்ரீமியமை நான் வாங்க வைக்கணும். என்ன பண்ண போறேன்? ஒரு இன்சூரன்ஸோட ஒரு ப்ரீமியமை நான் வாங்க வைக்க போறேன். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு கம்யூனிகேஷன் மீடியத்தை வந்து நான் உருவாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்யூனிகேஷன் மீடியத்தை வந்து உருவாக்குறேன். அப்ப நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த இடத்துல பிசிக்கலா, ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம், பிசிக்கல் பிரசன்ட் அப்படின்றது வந்து இருக்காது. ஒன்லி த்ரூ த டெலிகாலிங். ஸோ உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெலிகால் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆன்லைன் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. சரியா? பிசிக்கலா நீங்க பிரசன்ட் ஆக மாட்டீங்க. டெலிகால் மூலமும் ஆன்லைன் கம்யூனிகேஷன் வந்து பண்ணி உங்களுக்கு ஏத்த மாதிரி, அதாவது கஸ்டமைஸா வந்து பேசுவாங்க. அதாவது எப்படி எப்படின்னா நீங்க எப்படி எல்லாம் கவருவீங்க, உங்களை பேசினா நீங்க எப்படி இந்த இன்சூரன்ஸை பை பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி. ஓகே, உங்களுக்கு ஏத்த மாதிரி. 1 செகண்ட் கைஸ். ஓகேவா? ஸோ நம்ம எங்க விட்டோம், நமக்கு வந்து கஸ்டமைஸா நமக்கு ஏத்த மாதிரி பேசி அதை வந்து சேல் பண்றது தான் வந்து ஓவர் த கவுண்டர். அப்ப இங்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப லோவான டிரான்ஸ்பரன்சி தான் வந்து கிடைக்குது. சரியா? இப்போ இதோட உள்டா தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் மார்க்கெட். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டைரக்டா ஒரு கம்பெனியோட நீங்க பேச போறீங்க. அங்க கம்பெனி என்ன பண்ணும், பிசிக்கலா பிரசன்ட் ஆகும். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டா எனக்கு இதுதான் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து வச்சிருக்கும். அப்ப அந்த ஸ்டாண்டர்டை நோக்கி தான் என்ன போகும், இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் மார்க்கெட் அப்படின்றது போகும்போது எனக்கு இதுதான் என்னோட ஃபேக்ட், இதை இருந்தா நீ வாங்கி, இல்லைன்னா நீ எனக்கு தேவையில்லை அப்படின்றத வந்து கொடுக்குது. அப்ப உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது எதுல ஹையா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் மார்க்கெட் அப்படின்றதுல தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இங்க வந்து கிளைகள் ஒரே ஒரு ஆள் தான். இப்ப இவங்ககிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய இதை வாங்கிட்டு போகலாம். அதுவே இங்க பாத்தீங்கன்னா இது ஓவர் த டாப் அப்படிங்கும் போது இவன்கிட்ட இருந்து இவன் வாங்குவான் அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்குலர்ஸ் மாதிரி இது வந்து போயிட்டே இருக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்தியனோட ஃபினான்ஷியல் மார்க்கெட். இதுல ரெண்டு பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் அப்படின்றது, அடுத்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் மார்க்கெட் அப்படின்றது. ஓவராலா எல்லாத்தையுமே தெளிவா நடத்திருப்பேன் நம்புறேன். ஸோ இதுல வேற ஏதாவது டவுட் அண்ட் கொரிஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பின் பண்ணுங்க. வேற ஏதாவது கொரிஸ் உங்களுக்கு வந்து இருக்கு, என்னை வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா Mastro_Mani அப்படின்றது தான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. நீங்க எப்பனாலும் என்ன வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து LICக்காக இதே மாதிரி இன்னும் இன்டெப்த் கான்செப்ட் இன்னும் வந்து எனக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 499க்கு நம்ம வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். LICயோட கிராஷ் கோர்ஸ் இதே மாதிரி ஸ்லைடு வச்சு காமெடியான இதெல்லாம் வச்சு நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட கிராஷ் கோர்ஸ்ல வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ரீசனிங்கும் எடுக்கிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் கிளாஸும் போகுது, இங்கிலீஷ் கிளாஸும் போகுது, அண்ட் தென் முக்கியமான இந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸ் கிளாஸும் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதோடைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா
8 AM சரியா 8 PM ஸோ நைட் 8 PM வந்து அதனுடைய கிளாஸஸ் வந்து இருக்கு ஸோ வேணுங்கிற எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க 499 அப்படின்ற ஒரு கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் தான் வச்சுருக்கோங்க ஸோ அதுக்கடுத்து இதே மாதிரி ஒரு ஏன்னா இதில் ரொம்ப அலைஞ்சிருந்தனால பேசுறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உங்களுக்கு நாளைக்கு சரியாயிடும் ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான வீடியோ உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் மணி தேங்க்யூ ஸோ மச் டடா பை மக்களே மறக்காம வீடியோ அப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே